சந்தோஷமா திரும்பி போறாங்க. அது போதும் எனக்கு. தமிழே, அவன் மதன சரிசம் அவசரமா போறானே, எங்க போறானே? ஏதோ சாமான் குறஞ்சுக்குமா இருக்கும் தா, அத வாங்க போவாங்களா என்னமோ? இல்ல, யூனிஃபார்ம்ல போட்டுட்டு போனானே. யூனிஃபார்ம் போட்டுட்டு போனாவளா? ஆமா, என்ன சொல்லாமலே கிளம்பி போறானே. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் எதுவும் வந்திருக்கோ, அத போயிருப்பாங்களா என்னமோ? ஏதாவது எமர்ஜென்சி இருக்கும் தா. இல்லம்மா, ஏதோ வித்தியாசமா பேசிட்டு போனானவளே. ஏதோ கேஸ்னு பேசிட்டு போனானவளே. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க தா, ஒண்ணு இருக்காது. சரி, மீனா எங்க? மேல நின்னுட்டு இருந்தா. இருங்க, நான் கூப்பிடுறேன். அவளை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. என்னது, நான் மேல போய் வர சொல்றேன். இல்லையே, சதீஷ் மதன் அப்படி போக மாட்டானுல. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் அப்படி போனது இல்லையே. இல்ல எனக்கா இனி டூட்டி நைட் 10 மணிக்கு போகணும். அது வரைக்கும் ஃப்ரீ தான். இல்ல கொஞ்ச நேரம் ரூம்ல போய் தூங்கிட்டு அப்புறமா டூட்டிக்கு போகணும். அக்கா போட்டு சடங்குக்கு வந்திருந்தேன். அதான் இன்னும் கிளம்பல, அங்கதான் இருக்க. சரி சரி சரி, பாப்போம், முடிஞ்சா ட்ரை பண்ணி வாரேன். ஓகே ஓகே, பாய் பாய். இவன் என்ன குறை மணி முடிச்சுக்கிட்டு வரான், முடிய சரியில்லையே. ஆமா, இவன் கூட தானே பொண்ணு தர சுத்தம் ஆளக்கானா. பொண்ணு தர உன்னை நான் எப்படிடா காப்பாத்த போறேன்? நான் வெளியில வந்தா என்ன வச்சே உனக்கு பிரச்சனை ஆகும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால என்னால வெளியில வர முடியாது. நான் உன்னை எப்படிடா காப்பாத்த போறேன்? ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன இவன் ஒரு மாதிரி நிக்கிறான். நம்ம பேசினா வாடா போடாமா, அது எதுக்கு வம்பு? சரி, நாம கிளம்புவோம். என்ன ஒரு மாதிரியா நிக்கிறான்? இவன் உதவி பண்ணுவானா? பொண்ணு தரை கொண்டுனா சந்தோஷம் தான் படுவான். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இங்க வா. எதுக்கு? ஏன்டா ஒரு மாதிரி நிக்கிற? ஒண்ணு இல்ல. இல்லையா, எப்படி நிக்க மாட்டானே. ஏன்டா மாதிரி நிக்கிற? ஒண்ணு இல்ல. சரி, பொண்ணு தெரியுங்க. ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதோ? என்னடா பொண்ணு தெரியுங்கன்னு கேட்டா என்னடா சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்க? அதான் பொண்ணு தெரிய போட்டதுல வந்திருக்கானுவல. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதோ, அதனால நீங்க நிக்கிற. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? அதான் ஒரு கேஸ் எடுத்தால, அது இன்னும் ப்ரோசஸ் ஆகலையே. இவனுக்கு பல நாள் குறி வச்சுதான் இந்த கேஸ கொடுத்துருக்காங்க. இது தெரியாம இந்த கேஸ அவன் எடுத்திருக்கான். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? டேய், நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, இப்ப பொண்ணு தெரியுங்க. ஸ்டேஷன்ல உட்காந்து இவன் வந்தாதான் போவேன்ட்டு நிக்காங்களாம். எனக்கு பாட்டு தள்ளதுக்கு. யார? பொண்ணு துறைய. இந்த ஸ்டேஷன்ல ரவுடிகளா? இவன் ஸ்டேஷன்ல இருப்பான்னு தான் வந்திருக்காங்க. அதான் இவன் போயிருக்கான். ஹலோ சார், பொண்ணு வந்திருக்காரா? இன்னும் வரல சார். அவங்க ஏதோ ரவுடிகளா இருக்காங்களா? என்ன நடக்குறாங்க? ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல நீங்க? சார், பொன்ட்ரா சார் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. பொண்ணு தெரியும், எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் சொன்னா எதுக்கு? இந்த கேஸ்ல இருந்த நீங்க கஜேந்திர சார் ரெண்டு பேரையுமே பொன்ட்ரா சார் நீக்கிட்டாரு. முழு கண்ட்ரோல் பொன்ட்ரா சார் கிட்ட தான் இருக்கு. யார் கட்டில நீக்குறா? ஏதாவது பிரச்சனை வந்துரும் நான் பாத்துக்கிட்டேன்னு தான் அவரு உங்க பேரை எடுத்துட்டாரு. இப்ப அந்த ரவுடி எங்க இருக்கானுவ? இன்னும் ஸ்டேஷன் வாசல்ல தான் சார் நிக்கறாங்க. பொண்ணு தேக்கி பாடம் புக்கிட்டாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு நிக்கறானே சார். ஓ, பாடம் எடுக்க வந்திருக்கானுல, பாடம் அங்கே இருக்க சொல்லுங்க, நான் வந்து பாடம் எடுக்கிறேன். அப்ப இன்னும் பொண்ணு தரங்க வரலையா? இன்னத்துக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. நான் உடனே வரேன். அந்த கேஸ் வந்து எடுக்க கூடாது. நான் அந்த கேஸை கிரியேட் பண்றேன். ஓகே ஓகே சார். பாடம் எடுக்க வந்திருக்கானுல, பாடம் இருக்கட்டும். நானா அவனை நான் பாக்குறேன். நான் போலீஸ்ரா இல்ல, நான் ரவுடிக்கு ரவுடி. இவன் நல்லவனா கெட்டவனா? நான் பொண்ணு துறைக்கு உதவ மாட்டான்னு நினைச்சேன். அன்னைக்கிளி, வாங்க, எங்க போயிருந்தீங்க? அதான் அவ சிவராமன் வந்திருந்தான்ல, அவ கூட பேசிட்டு இருந்தேன். என்ன அன்னைக்கிளி? சரி சரி, நல்லபடியா பேசி அனுப்பிட்டீங்களா? நம்ம ஃபேமிலியா புகழ்ந்துகிட்டே இருந்தான். ஓ, அப்படியா? அம்மா, நீ ஏன் அம்மா டல்லா இருக்க? ஓ, நைட் எல்லாம் சரி தூங்கி இருக்க மாட்டேன், போய் ரெஸ்ட் எடுப்போ. அம்மா, நீ சாப்பிட்டியா? என்ன நான் சாப்பாடு எடுத்துட்டா? இல்லங்க, நான் பிறகு சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்ப நீ இல்லாம நான் இப்ப சாப்பிட்டுருக்கேன் சொல்லி. ஏங்க, அதெல்லாம் நேத்துக்கு சாப்பிடுங்க. இவ்வளவு நாள் தான் தனியா சாப்பிட்டேன், இனி எதுக்கு தனியா சாப்பிடணும்? நீ எப்பெல்லாம் சாப்பிடுவோ அப்பதான் நான் சாப்பிடுவேன். என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி. அது ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க? ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் நீ ஒரு மாதிரி இருக்க. சரி வா. இல்லங்க, அவன் மதனும் சரிசு ஒரு மாதிரி பதட்டமாவே ஸ்டேஷனுக்கு போறானுவ. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு நாள் அப்படி ரெண்டும் சேர்ந்து போக மாட்டானுவ. அதான் ஏதாவது இம்பார்ட்டன்டா இருக்க போகுது, அதனால போயிருப்பானுவ. இல்லையா, பிள்ளைக்கு சடங்கு 2 நாள் வீட்லயே தான் கிடப்போன்னு சொன்னானோல. அப்பெல்லாம் திடீர்னு போக மாட்டானுவ. லீவ் எடுத்தது தானே. அவங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இருக்காதுமா, நினைச்ச நேரம் போண்டி தானே இருக்கும். அம்மா, அந்த பொண்ணு தர வைக்கல, அவங்களும் கிளம்பிட்டாங்களா? அந்த பையல நான் எப்ப பார்த்தேன்? பந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த பையல நான் பார்க்கவே இல்லை. சரி சரி, டென்ஷன் எடுக்காத, நான் மதனுக்கு போன் அடிச்சு பேசுறேன். பேசுங்க பாப்பா. நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற?
இல்லங்க, ஏதோ கேஸ்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பதட்டமா தான் போனானுங்க. சரி சரி, ஏன் டென்ஷன் ஆகிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஐயா மதன். சொல்லுங்கப்பா. அப்பா கொஞ்சம் பிஸியா இருக்க, அப்புறமா பேசிட்டா. என்னையா ஏதோ பிரச்சனையா? மண்டபத்துல இருக்க, வேற பேசுறப்பா. ஒரு நிமிஷம். அம்மா பயந்துகிட்டு இருக்கா. என்னாச்சுது? அப்பா அது பெரிய கேஸ், இங்க கலவரம் மாதிரி இருக்குது. நான் பந்தவசத்துல நிக்கிறேன், பிற பேசுறேன்ப்பா. ஏதோ கலவரமா, அதான் பந்தவசத்துல நிக்கிறேன் அப்படிங்கிறான். சரி 10 நிமிஷம் கழிச்சு பேசி வைக்கலாம். கலவரமா? என்ன கலவரம்? இரு ஒண்ணு கஜேந்திரனுக்கு தெரியும்ல, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறேன். The subscriber is currently switched off. Please try after some time. इस समय उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ है. சுவிட்ச் ஆஃபா? கஜேந்திரன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? என்னங்க, என்னாச்சுது? ஒண்ணு இல்ல, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்க. கோட்டர்ஸ்ல தான் இருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஒத்தலையா? அதெல்லாம் வேண்டாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். நீங்க ஒத்தல வேண்டாம், நானும் வரேன். ஏன் ஒத்தையில போனா என்ன? இல்ல, உங்களை ஒத்தையில அனுப்ப வைக்க எனக்கு மனசு இல்ல, நானும் வரேன். அந்த கோட்டர்ஸ்ல படி ஏறி மேல போகணும், நீ போய்க்கிடுவியா? என்ன கிளவி நினைச்சீங்களா? நானும் இளம்பதான் வரேன். சரி வாங்க. சரி வா. சரிங்க. ஐயோ, மேல இடத்துக்கு தகவல் சொல்லியும் ஒரு ஹெல்ப் வரலையே. ஐயோ, கஜேந்திர சார் உள்ள மாட்டிட்டு இருக்காரு. எங்க கையில மாட்டினா அவ்வளவுதான். ஐயோ, பொண்ணுத்திர சார் வேற காணுமே. மேடம் மேடம், ஐயோ இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? இவ கஜேந்திர சார் பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இவ நாசம் பண்ணிடுவாங்க. போ, உடனே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம். அப்பாவை பார்க்கணும். உங்க அப்பா கோட்டர் சார் இருப்பாங்க, நீ போ. வேற உங்க அப்பா இல்ல, கிளம்பு. பாரு, நீ யாரு பிள்ளைன்னு கேட்டா எதுவும் தெரியாண்டு போய்கிட்டே இரு. யாருக்கு எந்த பதில் சொல்ல வேண்டாம். கொச்சேந்திர உங்க அப்பான்னு சொல்லிடாத, கிளம்பு. என்ன ஆச்சுது? சொன்னா கேளு, கிளம்பு. பாரு, நீ யாருன்னு தெரிஞ்சது. உங்க அப்பாவையும் காப்பாத்த முடியாது, அந்த பொண்ணு சாரையும் காப்பாத்த முடியாது. கிளம்பு. யாருன்னு கேட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், கலவரமா இருக்குன்னு கிளம்பிட்டேன்னு சொல்லி போ. அப்பாவுக்கு என்ன? உன் அப்பாக்கு ஒண்ணு ஆகாது. உன் அப்பாக்கு ஒண்ணு ஆக விட மாட்டாரு அந்த பொண்ணு சாரே. ஒரு நகம் கூட படாதே, கிளம்பு. அப்பாவை பார்க்கணும். பொண்ணு சாருக்கு பிரச்சனை. அதெல்லாம் பொண்ணு சார் பாத்துக்கலாம், நீ கிளம்பு. நில்ல சீக்கிரம் கிளம்பு. ஓ சோத்த பொண்ணு, இங்க நில்லு. என்ன யார் அந்த பொண்ணு? அங்க இல்ல. அதே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க அந்த பொண்ணு கலவரம் நின்னு கிளம்பிட்டு இருக்கா. அங்க போங்க. அத நாங்க பாத்துக்கிறோம். தள்ளுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. அங்க போங்க சார். போ சொன்னல உன்னைய, கிளம்பு. ஓ இங்க வா, சோத்த பொண்ணுங்க வா. கிளம்புன்னு சொன்னல. இதம்மா இந்த சைடு வாங்க. பாருங்க, ஒன்னாசியமா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க. போங்கன்னு சொன்னேன். உங்ககிட்ட என்ன கேள்வி? வேண்டாம். அடேங்கப்பா, யாருப்பா இது? டேய் இங்க வாங்கடா. போயிரு. வேண்டாம், நீங்க தப்பா இடத்துல கை வைக்கிறீங்க. சொன்னா கேளுங்க, நவருங்க. ஓடியா, இங்க தப்பிச்சு போடி. சரி, நம்ம இருக்கு. போய் பிரபு தப்பிச்சு ஓடு. ஐயோ, இந்த பொண்ணை இப்ப யாரு காப்பாத்துவா? சார் உள்ள மாட்டிட்டு இருக்காரு. பொண்ணு சார் காணோம், விக்கி சாரையும் காணோம். ஐயோ, ஆதிரா தப்பிச்சு போயிடு. டேய் எங்களுதுடா இது. யாரு எங்குள்ளதுயா? பாருங்க, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா. இது தெரியாத பொண்ணு அனுப்பிங்க சொல்லிட்டேன். வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரும், விடுங்க. பிரச்சனை தானே, அங்க பாத்துக்கிடுதோ. பிரச்சனை தானே பண்ண வந்திருக்கோம். பிரச்சனையை பார்த்து போய் போடுவோம் என்ன? எங்குள்ள மாதிரி தெரியலையே. எங்கம்மா போற? அங்கே நில்லு, இன்னும் போறதுக்கு வழி இல்ல. வழி விடுங்க, நான் போறேன். ஐயோ, என்ன பண்ணனே தெரியலையே. உன் பேர் என்ன பேரு? பேர் என்னவா இருந்தா என்ன? தேவதை இருக்க போதாதா? ஏய், நீங்க செத்தீங்கடா. உங்களை யாராலையும் காப்பாத்தவே முடியாது. என்ன மேடம் மிரட்டி பாக்குறீங்களோ? மிரட்டல, உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. பொண்ணுத்தோட வரட்டும், உசுர் எடுத்துட்டு நாங்க போய்கிட்டே இருக்க போறோம். இதெல்லாம் எங்களுக்கு டைம் பாஸ், அவ்வளவுதான். அவர் உசுரை எடுக்க வந்திருக்கீங்களா? அவரே உங்க உசுரை எடுத்துறாரு. ஆதிரா, நம்ம தேடி வந்த பொண்ணு தான்டா.
தானா வலையில சிக்கி இருக்கு. பொண்ணு தோறன பொங்குற ரொம்ப வேண்டியவனோ. வேண்டாதிரா வேண்டாதிரா கிளம்பாதிரா ப்ளீஸ் அதிரா கிளம்பு. பொண்ணு தர எங்க சொல்லிரு பாப்பா. தெரியாது. தெரியாம தான் நாங்க போட்டுறோம்னு அப்படி துள்ளி குதிச்சு பேசுனிய. ஆமாடா பேசுறேன். அவர் மேல உங்க கை விரல் கூட பட முடியாது. அதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாரு. யாருக்கிட்ட? பொண்ணுத்தர சார்கிட்டயா? ஓ பொண்ணு தர சாரு. பொண்ணு தர சாரா இல்ல என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அதிரா வேண்டாமா இவங்க கிட்ட வந்து வேண்டாம், நீ போயிரு. இப்ப 5 நிமிஷத்துல பொண்ணு தர இங்க வரணும். இல்ல நீ இங்கேயே. உங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்படி என்ன மிரட்டணும்னு அவருக்கு தெரிஞ்சது. ஏய் இதுக்கு அப்புறம் நீங்க இருக்கவே முடியாதுடா. ஓ உன்னை மிரட்டினா கூட நாங்க இருக்க முடியாது. சத்தியமா இருக்க முடியாது. ஆமாடா என்ன மிரட்டலீங்கன்னு தெரிஞ்சாலே நீங்க உசுரோட இருக்க முடியாது. இருக்க விட மாட்டாரு. ஓ ஏய் அப்போ மெயினான ஆளுதான்டா பிடிச்சிருக்கோம். ஓ உங்களை திட்டினாலே அவர் எங்களை போட்டுவாரு. அப்படின்னா இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதாண்டா. அப்போ இவளை ஏதாவது பண்ணாலே அவனை பண்ணதுக்கு சமம் போலுக்கு. அப்படிதானே? அதிரா வேண்டாமா போயிருமா. அதிரா போயிரு. உனக்கு ஒன்னும் தாங்கிக்கிட மாட்டாரு. போ. டேய் ஆமாடா இப்படி என் பக்கத்துல நின்னு பேசுறதுக்கே நீங்க உசுரோட இருக்கீங்களோ இல்லையோ யாரு கண்டா? ஆமாடா மொத்தங்க மூச்சு காத்து கூட என் மேல படாம பாக்குறவர் தான்டா அவரே. மிஸ்டர் கிஷோர், நீங்க யார் மேல கோவப்படுறீங்கன்னு தெரிஞ்சு கோவப்படுங்க. தெரிஞ்சுதான் சார் கோவப்பட்டு இருக்கேன். சார் அது எப்படி சார் ஒருத்த உண்மை உத்தமா வேலை பார்த்தா அவங்களாம் பொறுக்காது இல்ல? ஓகே சார் பேச கொடுத்தீங்களா, ஏன் அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கல? சரி இப்ப ஒரு ஆபத்துல இருக்காது தெரிஞ்சோம், ஏன் நீங்க பாதுகாப்பு பரிசீலனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவு வரல. எப்படி சார் வரும்? எல்லாமே அங்க கட்டுப்பாடு நடக்கிறீங்க. உங்க பாதுகாப்பு ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னா ஒரு தைரியம் அந்த கேஸை எடுக்கல. அவருக்கு அவரை காப்பாத்திக்க தெரியும். மீறி ஏதாவது ஆச்சுது நான் இறங்குவேன் சார். எங்க பாருங்க கேசோ, எங்களால மேல எடுத்த பகைச்சிக்க முடியாது. நீங்களும் பகைச்சிக்க வேண்டாம். இது வரைக்கும் உங்க மேல பேடு கமெண்ட் இல்ல. புதுசா வாங்கிறாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப ஆசைப்பட்டு தோத்துக்குடி வந்திருக்கீங்கல்ல, இங்க இல்ல ஜார்க்கண்ட் போண்டிது வரும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார். உண்மையா வேலை பார்க்க முடியலன்னா இந்த வேலையை விட்டு போறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அது எப்படி சார்? உங்களுக்கு மனசாட்சியா இல்ல? இவ்வளவு உண்மை உத்தமா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? கொடுத்த கேஸை என்னைக்காவது முடிக்காம இருந்திருக்காரா? சரி சார், இந்த கேஸை வேலைக்கு நீங்க போல் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? அப்படி என்ன பொண்ணு மேல உங்களுக்கு வண்ணம்? வண்ணம்லாம் இல்ல. அவரு மேல எடுத்தா தேவையில்லாம பகைச்சுக்கிட்டாரு, அதான் காரணம். பகைக்கல, அவருக்கு கொடுத்த வேலை ஏதாவது செஞ்சாரு. இல்ல தேவையில்லாம அரசியல் எதுக்கு அவருக்கு? சும்மா துணிஞ்சு இறங்கி அடிக்காரு. பரி இப்படிதான் ஆகும். அவர் உண்மை உத்தமா இருக்காரு. நீங்க காப்பாத்தட்டேனே, படிச்ச கடவுள் காப்பாத்துவாரு. ஐயோ இவர் வேற கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாரு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. இப்ப இவர் இறங்கினாலும் பிரச்சனையா இருமே. இவர் எந்த காரியத்துக்கும் கோவப்பட்டது இல்ல, என்ன கோவப்படுதாரு? இவர் வேற எதுவும் கேஸ கையில் எடுத்துருவாரா? உனக்கு கொடுக்க டார்ச்சர்ல எங்கயோ ஒளிஞ்சிருக்கானே அந்த பொண்ணு தர வருவா. யாரு ஒளிஞ்சிருக்கா? அவர் ஒண்ணு கோல இல்ல, வருவாரு. நிச்சயமா உங்களெல்லாம் துமசம் பண்ணதுக்கு வருவாரு. உன்னை ஏதாவது பொண்ணா வருவாரா? அப்படி பொங்குற அப்படின்னா ஏன்டா இன்னும் நேரத்தை கட்டிட்டு தூக்குங்கடா. உங்களுக்கு நேரம் சரியில்லை. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்க. நம்ம ஆட்கெல்லாம் கலவத்தை நிப்பாட்டாதீங்க. என்ன அதிகமா ஆக்கிட்டே இருங்க. அந்த பொண்ணு தர போனாங்க வந்து உளுரா வரைக்கும், பொண்ணு தர பணத்தை தூக்கிட்டு போற வரைக்கும் எங்க தலைவரை இருக்கும். யாரும் தடுக்க முடியாது. எங்களை யாரும் அசைக்க முடியாது. பொண்ணு தர பணத்தோடு தான் நாங்க போவோம். பணத்தோட தான் போவேன். உன் பணத்தோட. ஓ அவனை பேசுனா உனக்கு இவ்வளோ கோவம் வருது? சரி சரி, நீ அவனுக்கு யாரு? இப்போ சொல்ற அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த பொண்ணுதான். நீங்க தான் அவளை தீண்டினாலும் அவ அப்படி பேசிட்டு இருக்கா. விடுங்க. இல்லையே, சீண்டுனால பேசுன மாதிரி தெரியலையே. மனசுக்குள்ள வாழ்ந்தவ மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. டேய் எல்லாரும் இங்க வாங்கடா. அந்த பொண்ணு தெரிய எப்படி வர வைக்கணும்னு தெரிஞ்சு போச்சு.
ஐயோ அதிரா உன்னாலே பொண்ணு துளைக்கு ஏதாவது ஆக போகுது. ஆகாது, எனக்கு தெரியும். அவருக்கு எதுவும் ஆகாது. ஆகாது. இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவரு முன்னாடி. டேய், அவரு வீரன்டா. அவரு